உங்களுக்காக உருவான ஒலி உலகம் உங்கள் VOFM. நள் தமயந்தி கதை. தர்மராஜா சிந்தனையுடன் நடமாடிக் கொண்டிருந்தார். எதற்காக சூதாடினோம், எதற்காக நாட்டையும் தம்பியரையும் மனைவியையும் பணயம் வைத்து அவமானப்பட்டோம், என் ஒருவனது தவறான முடிவால் இன்று எல்லாரும் சிரமப்படுகின்றனரே, இதைத்தான் விதி என்பதோ? என் மனிதனை இப்படி கஷ்டங்கள் வாட்டுகின்றன. கிருஷ்ணா, என்னைப் போல் கஷ்டப்பட்டவர் உலகில் யாரும் இருக்க மாட்டார்கள், இனியும் இருக்கக்கூடாது என்று பெருமூச்சிருந்த வேளையில் சிரிப்பொலி கேட்டது. சிரித்தவர் வியாச மகரிஷி. தர்மராஜா அவரது திருவடிகளில் விழுந்து வணங்கினார். சாதாரணமான மகரிஷியா அவர்? பராசர முனிவருக்கும் யோஜனகந்தி என்னும் செம்படவர் குலத்தில் வளர்ந்த பெண்ணுக்கும் பிறந்த பிள்ளையான அவர். மகாபாரதம் என்னும் காவியம் எழுதும் பாக்கியம் பெற்றார். உலகில் தர்மம் நிலைக்க வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்ட பொக்கிஷம் அது. இந்த கலியுகத்திலும் நமது பாரதத்தின் மூலை முடுக்கெல்லாம் ஒலிக்கும் தர்மம் என்னும் கோஷத்திற்கு காரணம் இந்த இதிகாசம்தான். இந்த காவியத்தை எழுத அவர் பட்டபாடு கொஞ்ச நஞ்சமல்ல. அக்காலத்தில் சில மகரிஷிகளுக்கு கதை சொல்லத் தெரியும், ஆனால் எழுதத் தெரியாது. எனவே நல்ல எழுத்தர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள். மகாபாரதம் தர்மத்தை நிலைநிறுத்த எழுதப்பட்ட இதிகாசமல்லவா? இதை எழுதும் பொறுப்பை விநாயகப் பெருமான் முன்வந்து ஏற்றுக்கொண்டார். யானைக்கு அழகே தந்தம்தான். ஆனால் அந்த ஆனை முகத்தான் தன் தந்தத்தையே ஒடித்து வியாசல் சொல்லச் சொல்ல எழுத ஆரம்பித்து விட்டார். எழுதுகோலாக தந்தத்தை ஒடித்துக் கொண்டவர். எழுதுவதற்காக அவர் தேர்ந்தெடுத்த பொருள் தெரியுமா? புராணங்களில் வர்ணிக்கப்படும் வேறுமலை. அப்போது வியாசர் விநாயகருக்கு ஒரு நிபந்தனை விதித்தார். ஐயா கணபதி, நீர் எழுதுவதெல்லாம் சரி, நான் சொல்வதை சற்றும் தாமதிக்காமல் எழுதிவிட வேண்டும். ஏனென்றால் நான் ரொம்ப வேகமான ஆள், சற்று தாமதித்தாலும் திரும்பச் சொல்ல மாட்டேன், சரியா என்றார். இவரே இப்படி என்றால் பார்வதி பாலகனான கணேசன் விடுவாரா என்ன? அதெல்லாம் இருக்கட்டும் ஓய், நான் எழுதும்போது நீர் நிறுத்திவிட்டால் அப்படியே எழுந்து போய்விடுவேன். ஆனால் தான் எழுத்தராக இருக்க வேண்டுமானால் இந்த நிபந்தனைக்கு வியாசர் கட்டுப்பட வேண்டும் என்று சொல்லிவிட்டார். ஆரோக்கியமான போட்டிதானே. வியாசர் விடாக்கண்டனாக ஸ்லோகங்களை அள்ளிவிட விநாயகர் வேகமாக எழுதித் தள்ளினார். ஒரு கட்டத்தில் வியாசருக்கு மூச்சு முட்டிவிட்டது. எவ்வளவு சோகங்களைச் சொன்னாலும் கணநேரத்தில் எழுதிவிடுகிறாரே இந்த கணபதி. உஸ் என்று மூச்சு வாங்கியவர் ஒரு தந்திரம் செய்தார். கணேசா, நீர் எழுதுவதெல்லாம் சரி, சில சமயங்களில் நான் சில சோகங்களைச் சொல்லி அதற்கு விளக்கம் கேட்பேன். நீர் விளக்கத்தைச் சொல்லிக் கொண்டே அடுத்து நான் சொல்லும் சோகங்களையும் எழுத வேண்டும் என கண்டிஷன் போட்டார். இப்படி மடக்கப் பார்க்கிறீரா என்று ஆனைமுகன் தலையை ஆட்டினார். வேதங்களை தொகுத்தவருக்கே இவ்வளவு தைரியம் என்றால் வேதநாயகனின் பிள்ளைக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? இவர்களது போட்டி தொடர்ந்தது. சில கடுமையான பொருளுள்ள இப்போது ஒரு சுவையான ஆனால் கடினமான ஸ்லோகம் ஒன்றைச் சொல்லி விளக்கம் கேட்பார் வியாசர். கணபதி இதற்குரிய பொருளை அரை நொடிக்குள் சொல்லிவிட அதற்குள் அடுத்த ஸ்லோகத்தை சுதாரித்து சொல்லத் தொடங்குவார் வியாசர். இப்படியாக பெரும் சிரமமெடுத்து வியாசர் தயார் செய்தது மகாபாரதம். அதில் தன்னையும் ஒரு பாத்திரமாக்கிக் கொண்ட வியாசர் தர்மராஜா முன் தோன்றினார். தர்மரின் மனக்குறிப்பை அறிந்த அவர், தர்மராஜா, நீ ஒருவனே உலகில் கஷ்டப்படுபவன் போலவும் உனக்கு மட்டுமே தாங்க முடியாத கஷ்டங்கள் வந்தது போலவும் நினைக்கிறாய். இது சரியல்ல. நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நம்மிலும் கஷ்டப்படுபவர்களை பார்த்து ஆறுதலடைய வேண்டும். உனக்கு நடந்த மகராஜன் நலனை பற்றி தெரியுமா? அவனும் உன்னைப் போலவே சூதாட்டத்தில் நாடிழந்தவன். சிறிய கடமை ஒன்றை செய்யாமல் விட்டதற்காக பெரும் இழப்பைச் சந்தித்தவன். அவனும் உன்னைப் போலவே நல்லவன். உனக்காவது தெரிந்தே துன்பம் வந்தது, அவனுக்கோ மக்களைக் காக்க வேண்டிய தேவர்களே சோதனைகளை கொடுத்தனர். அவனுடைய வரலாற்றைக் கேள். அதன் பிறகு உனக்கு வந்துள்ள துன்பம் மிகச்சிறியது என்பதை உணர்வாய் என்றார். தர்மராஜா அந்த கதையை கேட்க தயாரானார். நளமகாராஜனின் கதையை கேட்பவர்களுக்கு சனி பகவானால் ஏற்படும் கெடுபலன்கள் நடக்காது என்பது நீண்டகால நம்பிக்கை. அது மட்டுமல்ல, இந்த சரிதத்தை படிப்பவர்களுக்கு தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். நாமும் சனி பகவானை வணங்கி இந்த கதையை துவக்குவோம். அன்று அதிகாலையில் குகைக்கு வெளியே கொட்டும் மழையில் பாதுகாப்புக்கு நின்ற தன் கணவன் ஆககனை காண வேக வேகமாக வெளியே வந்த அவனது மனைவி ஆவென அலறிவிட்டாள். இரத்தச்சகதியாகி வெளியே கிடந்தான் ஆககன். என் அன்பே, தியாகத்தின் திருவிளக்கே, தர்மத்தின் தலைவனே, தங்களுக்கா இந்த கதை? பிறருக்கு உபகாரம் செய்த உங்களது உயிரையா இறைவன் பறித்துக் கொண்டான்? இறைவா, இதுதான் உனது அரசாங்கத்தின் தர்மமா என்று கொதித்தாள்.
அவளது அலறல் கேட்டு குகைக்குள் இருந்த துறவி ஓடி வந்தார். பாசபந்தங்களைத் துறந்த அவரது மனதில் கூட வேடனின் மரணம் சோக அலைகளை எழுப்பியது. கணவனின் உடல் மீது கதறியபடியே விழுந்த அவள் அதன் பின் எழவில்லை. என்னுடைய உயிர் காக்க இந்த வேடனும் அவனது மனைவியும் உயிர் துறந்தனரே என்று கவலைப்பட்ட துறவி முதல் நாள் நடந்த நிகழ்ச்சிகளை நினைத்துப் பார்த்தார். அவர் அந்த காட்டுக்குள் வழி தெரியாமல் திகைத்துக் கொண்டிருந்த போதுதான் ஆகதனைச் சந்தித்தார். முன்பின் தெரியாதவர் என்றாலும் அந்த முனிவரின் முகத்தில் இருந்த தேஜஸ் அவனை கவர்ந்தது. தவவலிமையில் சிறந்தவரே, வரவேண்டும் வரவேண்டும். தாங்கள் இந்த அடர்ந்த காட்டுக்குள் எப்படி வந்தீர்கள்? இங்கே கொடிய மிருகங்கள் மட்டுமல்ல, நாகங்களும் திரிகின்றன. இப்போது மாலை நேரம் வேறு, சற்று நேரத்தில் இருட்டிவிடும். மிருகங்கள் இரவில்தான் உணவு தேடி அதிகமாக வெளியே உலவும். தாங்கள் அவற்றிடம் சிக்கிக் கொண்டால் நினைத்துப் பார்க்கவே முடியவில்லை. உங்களுக்கு நல்ல நேரம் என்பதால் தான் என் கண்ணில் பட்டீர்கள். வாருங்கள், எனது குகையில் தங்கி காலையில் செல்லலாம். காட்டின் எல்லை வரை நானே பாதுகாப்பாக வந்து வழியனுப்பி வைக்கிறேன் என்றான். முனிவரும் அவன் சொன்னதில் உள்ள நியாயம் அறிந்து அவருடன் குகைக்குச் சென்றார். புலித்தோல் விரித்து அதில் அவரை அமர வைத்தான் ஆகதன். அவனது மனைவி ஆகி தேனில் ஊற வைத்த பலாச்சுளைகளை அவருக்கு அளித்தாள். மிருகங்களைக் கொன்று தின்னும் வேடர்களாயினும் அவர்களது உள்ளத்தில் உள்ள இரக்க குணத்தைக் கண்டு மகிழ்ந்தார். அவனைப் பற்றி விசாரித்தறிந்தார். சுவாமி, நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இந்த காட்டில்தான். என் பெற்றோரைப் பற்றி எனக்கு தெரியவில்லை. எப்படியோ வளர்ந்தேன். இங்குள்ள மிருகங்களெல்லாம் எனக்கு நண்பர்கள் போல. ஏதாவது ஒரு மிருகம் எனக்கு துன்பம் செய்ய வருகிறதென்றால் அதை மட்டுமே அடித்து உண்போம், இல்லாவிட்டால் பட்டினியாக இருந்து கொள்வோம் என்றான். முனிவர் அவனது நல்ல குணத்திற்காக சந்தோஷப்பட்டார். குழந்தைகளே, நீங்கள் இருவரும் மனமுத்து குடும்பம் நடத்துவது பற்றியும் முன்பின் தெரியாதவர்களையும் உபசரிக்கும் விதத்தையும் பார்த்து மகிழ்கிறேன். நீங்கள் நீண்ட காலம் வாழ வேண்டும். என்னை உபசரித்ததற்கு பதில் உபகாரம் ஒன்று செய்ய வேண்டும். துறவியான என்னிடம் பொருளாயிருக்கும் உங்களுக்கு தருவதற்கு. ஆனால் அருள் என்னும் பொருள் நிறைய இருக்கிறது. அதை உங்களுக்கு தருகிறேன். உங்களுக்கு ஒரு விஷயத்தை உபதேசிக்கிறேன் என்றார். அவர்கள் பணிவுடன் நின்றனர். குழந்தைகளே, மாட்டு வண்டியை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா என்றார். ஆம் என அவர்கள் தலையசைத்தனர். அந்த வண்டியில் மாடு தானாகவே போய் தன்னை கட்டிக்கொள்ளுமா என்றார். இல்லை, வண்டிக்காரன் தான் கட்டுவான் என்றனர் அவர்கள். அதுபோல் வண்டி மாட்டின் மீது தானாக வந்து ஒட்டிக்கொள்ளுமா என்றார். அதற்கும் அவர்கள் இல்லை என்றனர். ஆகஸ்ட், ஒரு மாட்டை வண்டியில் பூட்டுபவன் வண்டிக்காரன். ஒன்றை ஒன்று தானாக பற்றிக்கொள்வதில்லை. அதுபோல் உயிர் என்ற மாட்டை அதனதன் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப உடம்பு என்ற வண்டிக்குள் இறைவன் என்னும் வண்டிக்காரன் பூட்டிவிடுகிறான். வண்டியை பயன்படுத்த தேவையில்லை என்றால் வண்டியையும் மாட்டையும் வண்டிக்காரன் எப்படி கழற்றி விடுகிறானோ அதுபோல் உயிர்கள் அதனதன் பாவ புண்ணிய பலன்களை அனுபவித்த பிறகு இறைவன் உயிரை உடலில் இருந்து எடுத்து விடுகிறான். எனவே உயிர் பெறுவதற்குள் ஒவ்வொருவரும் இறைவனை சரண்டைய வேண்டும். நீங்கள் சிவாய நம என்றும் ஓம் நமோ நாராயணாய என்றும் இறைவனின் திருநாமத்தைச் சொல்லி மறுபிறவிக்குரிய பலாபலனை சேர்த்து வையுங்கள் என்றார் முனிவர். அரிய கருத்தொன்றை படிக்காத தங்களுக்கு புரியும் வகையில் எடுத்துரைத்த முனிவருக்கு அவர்கள் நன்றி கூறினர். உறங்கும் நேரம் வந்துவிட்டது. ஆகவன் அவரிடம், முனிவரே, தாங்கள் அயர்ந்து உறங்குங்கள். இந்த குகையில் இருவர்தான் படுக்க முடியும். நானும் ஆகவியும் உள்ளே படுத்தால் தாங்கள் வெளியே படுக்க நேரிடும். இரவில் மிருகங்கள் உங்களை தாக்கிவிடும். நீங்களும் நானும் உள்ளே படுத்து ஆகவி வெளியில் இருந்தால் அவளுக்கும் ஆபத்து. எனவே மிருகங்கள் வந்தாலும் அவற்றை வேட்டையாடும் திறனுள்ள ஆயுதபாணியான நான் வெளியில் படுப்பதே சரி. நீங்களும் ஆகவியும் உள்ளே படுங்கள். இவள் பதிவிரதை, தாங்கள் அவளுக்கு தந்தை போன்றவர். இருவரும் உள்ளே உறங்குவதில் தவறில்லை. நான் ஆயுதத்துடன் பாதுகாவல் செய்கிறேன் என்றான். இத்தகைய பெருந்தன்மையை முனிவர் எதிர்பார்க்கவே இல்லை. எவ்வளவு உயர்ந்த பண்பு கொண்டவன் இந்த வேடன் என அசந்து போனார். அவனுடைய வேண்டுகோளை அவரால் மறுக்க முடியவில்லை. குகைக்குள் முனிவரும் ஆகவியும் படுத்துவிட்டனர். ஆகதன் வெளியே காவல் இருந்தான். நள்ளிரவில் சற்று கண் அயர்ந்துவிட ஆயுதம் கீழே கிடந்தது. இந்த சமயத்தில் சிங்கம் ஒன்று அவன் மீது பாய்ந்து அவனை இரத்தச்சகதியாக்கி விட்டு போய்விட்டது. இதைக் கண்ட ஆகவி அலறினாள். கணவன் மீது பாசம் கொண்ட அவளது உயிரும் பிரிந்தது. தனக்காக தம்பதியர் இருவரும் உயிர் விட்ட பரிதாப நிலையைக் கண்டு முனிவர் வருந்தினார். ஆனாலும் என்ன செய்ய முடியும்? அவர்களது உடல் மீது மந்திர நீரை தெளித்தார். கட்டைகளை பொறுக்கி வந்து அடுக்கி அவர்களது உடல்களுக்கு தீ மூட்டினார். அவர்கள் எரிவதைப் பார்த்து மனம் பொறுக்கவில்லை. அருகில் இருந்த ஏரியில் மூழ்கி அவரும் உயிரை விட்டுவிட்டார். அந்த தியாகச் செம்மலான வேடனை நடந்த நாட்டு அரசன் நலனாகப் பிறந்தான். அவனது மனைவி ஆகி
விதர்ப் நாட்டின் அரசன் பீமனின் மகளாகப் பிறந்து தமயந்தி என்னும் பெயர் பெற்றாள். இவர்களால் பலன் பெற்ற முனிவர் முற்பிறவியில் தன்னால் உயிரிழந்து பிரிந்த அவர்களை மீண்டும் சேர்த்து வைக்க பிறவி எடுத்தார். ஒரு அன்னப்பறவையாக இவர் மானிடராகப் பிறந்திருக்கலாமே, ஏன் ஒரு அகிலைப் பொருளாக வடிவம் கிடைத்தது? முற்றும் துறந்தவர் அந்த முனிவர். அவரது உயிர் இருந்தாலும் போனாலும் யாரும் கவலைப்படப் போவதில்லை. அவர் என்ன செய்திருக்க வேண்டும்? அப்பனே, நானோ முற்றும் துறந்தவன். நீயும் உன் மனைவியுமே வழக்கம் போல் உள்ளே படுத்துக் கொள்ளுங்கள், நான் வெளியே இருக்கிறேனே என்று சொல்லியிருக்க வேண்டும். அப்படி செய்யாமல் 2 உயிர்கள் பலியாக காரணமாகிவிட்டதன் விளைவாக அவர் மனித நிலையில் இருந்து தாழ்ந்து அன்னமாக பிறந்தார். முற்பிறவியில் செய்த பாவத்திற்கு பரிகாரமாக இப்பிறவியில் அந்த தம்பதியரை மீண்டும் இணைத்து வைக்க உதவி செய்தார். நிலத நாடு வயல்களில் செந்நெல் விளைந்து கயல்மீன்கள் துள்ளும் செழிப்பான பூமி, ஏன் சிந்தும் பூக்களைக் கொண்ட ஏராளமான சோலைகள் பார்ப்பவர் கண்களை குளிர வைக்கும். தாமரையில் அமர்ந்திருக்கும் லட்சுமியைப் போல் லட்சணமான மங்கையர்கள் அங்கே நிறைந்திருந்தார்கள். மனம் மிக்க மலர்களை அவர்கள் கூந்தலில் சூடியும் மார்பில் சந்தன குழம்பு பூசியுமே வெளியே செல்வார்கள். அவ்வாறு அவர்கள் சூடிய மலர்களின் மிச்சமும் சந்தன குழம்பின் சொச்சமும் தெருவெங்கும் சேறு போல கிடந்தது. அந்தச் சிற்றிலே நடக்கும் யானைகள் வழக்கி கீழே விழுந்தனவாம். அந்தளவுக்கு அங்கே செல்வச் செழிப்பு. எல்லாருமே பணக்காரர்கள் என்பதால் அங்கே இன்பம் மட்டுமே பொங்கி வழிந்தது. இப்படிப்பட்ட செழிப்பான நிலத நாட்டின் தலைநகரம் மாவிந்தம். இங்கே அறிஞர்களும் கவிஞர்களும் ஏராளமாக வாழ்ந்தனர். அதாவது, கலைமகளுக்கு சொந்த இடம் பிரம்மலோகம் என்றால் யாரும் நம்பமாட்டார்கள். அவளது ஊர் எது எனக் கேட்டால் அது மாவிந்தம் என்று சொல்லக்கூடிய நிலைமை இருந்தது. நமது ஊரில் மழை பெய்தால் தூறல் தரையிலே விழுந்து மண்வாசனை எழும். அந்த மண்மணமே நமக்கு ஒரு மயக்கத்தை தரும். ஆனால் நிலத நாட்டில் மழை பெய்தால் சாம்பிராணி போல் மணக்குமாம். ஏன் தெரியுமா? இளம்பெண்கள் நீராடிவிட்டு கூந்தலை காய வைக்க அகில் புகை இடுவார்கள். அந்த புகை உரையே நிறைத்திருக்கும். மழை பெய்யும் போது புகை நீரில் கரைந்து மழை நீருக்கே மனம் வந்துவிடுமாம். அந்த ஊரில் உள்ள பெண்களின் கற்புநெறியை பற்றி சொல்ல வேண்டுமே. கேட்டால் கண்களில் நீர் துளிர்க்கும். நலன் ஆண்ட நடந்த நாட்டில் குடிசையே கிடையாது. எல்லாருமே மாடமாளிகைகளில்தான் வசித்தனர். மாளிகை மாடத்திலே நிற்கும் பெண்கள் எட்டி எட்டி பார்ப்பார்கள். வேலைக்கும் வியாபாரத்திற்கும் சென்ற தங்கள் கணவன்மார் திரும்பி வருகிறார்களா என்று. தூரத்தில் யாரோ ஒருவர் வருவது தெரிந்தவுடன், ஆஹா, அவர்தான் வருகிறார் என்று முகம் சிவக்க காத்திருப்பார்களாம். அருகில் வந்ததும் வேறு யாரோ என தெரிந்ததும் அவர்கள் அழுதை விடுவார்களாம். ஏன் தெரியுமா? பிற ஆண்மகன் ஒருவனை தன் கணவன் என எண்ணி இவ்வளவு நேரமும் எட்டி எட்டி பார்த்தோமே என்று. எத்தகைய கற்புத்திறனுக்கு சொந்தக்கார நாடாக நமது தேசம் இருந்திருக்கிறது. இப்படி ஒரு யுகத்தில் நம்மால் வாழ முடியவில்லையே என்ற ஏக்கம் கூட பிறக்கிறதல்லவா? அந்த ஊரிலே அலறல் சத்தம் ஆங்காங்கே கேட்கும். ஐயோ, பசிக்கிறதே, ஐயோ, என் கணவன் என்னை அடிக்கிறானே, ஐயோ, என் மனைவி இப்படி கத்துகிறாளே என்கின்ற அலறல் அல்லாது. அவ்வூர் பெண்கள் தங்கள் கால்களில் அணிந்திருக்கும் தங்கச் சலங்கைகளின் சத்தமே அது. அது இனிய இசை போல் ஒலிக்குமாம். அந்த நாட்டில் உள்ள குளங்களில் தாமரை மலர்கள் வேண்டுமானால் தத்தளிக்கும். ஆனால் மக்களின் மனம் தத்தளித்ததாக சரித்திரமில்லை. அங்குள்ள மக்களுக்கு தெளிவாக தெரிபவை நல்ல நல்ல புத்தகங்களில் உள்ள அறிவு சார்ந்த வரிகள். ஆனால் தெரியாத வரிகள் பெண்களின் இடுப்பு வளைவுகள். புடவை கட்டுவதில் அப்படி ஒரு ஒழுக்கம். அங்கு அம்மா தாயே என்ற ராப்பிச்சி குரலை யாருமே கேட்டதில்லை. எல்லாருமே பணக்காரர்கள் என்பதால் பொறாமைக்கும் வஞ்சனைக்கும் இடமில்லை. எல்லா வீட்டாரும் மனதாலும் குணத்தாலும் ஒன்றுபட்டே வாழ்ந்தனர். இப்படிப்பட்ட சிறப்புடைய நிலத நாட்டின் மன்னனே நலன். பிற நாட்டு மன்னர்கள் இவனை பார்க்கவே அஞ்சுவார்கள். அந்தளவுக்கு மரியாதை, பயம், எதிரிகள் வருவதே இல்லை. தப்பித்தவரை ஆசைப்பட்டு வந்தால் வந்த வேகத்திலேயே புறமுதுகிட்டு ஓடி தங்கள் நாட்டையும் இவனிடமே ஒப்படைத்துவிட்டு உயிர் பிழைத்தால் போதுமென கண்காணாத இடத்திற்கு ஓடிவிடுவார்கள். வீரத்தில் மட்டுமல்ல, அழகிலும் மன்மதன். இவனை விரும்பிய கன்னிப் பெண்களுக்கு எண்ணிக்கையில்லை. இவன் பல சமயங்களில் வீதி வழியே தேரில் கம்பீரமாக உலா வருவான். பொதுவாக பெண்களுக்கு வீரமான ஆண்கள் மீது நாட்டம் அதிகம். அவர்கள் பருந்தையும் கிளியையும் ஒரே கூட்டில் அடைத்து வைத்து அவற்றுக்கு உணவூட்டியபடியே அவன் தேரில் செல்வதை ஓரக்கண்ணால் பார்ப்பார்கள். தங்கள் மேல் அவன் பார்வைப்பட்டு அவனுடைய மனைவியாகும் பாக்கியம் தங்களுக்கு கிடைக்காதா என்ற ஏக்கம் அந்த அழகு கண்களில் வெளிப்படும். இங்கே இன்னொரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். அதுபடி பருந்தையும் கிளியும் ஒரே கூட்டில் அடைத்து வைக்க முடியும். கிளியின் வாழ்வு அதோகதியாகி விடாதோ என்று நீங்கள் நினைப்பது நியாயம்தானே?
அரசாட்சி அருளாட்சியாக இருந்தால் எந்த நாட்டிலும் இது சாத்தியம். கோழியை பார்த்ததும் காலையில் விழிக்க வேண்டும் என்ற உணர்வு வரும். குருவியை பார்த்தால் காலையிலேயே உழைக்க வேண்டும் என்ற எண்ணம் உருவாகும். இப்படியாக மனிதர்கள் இயற்கையை பார்த்து இந்த காலத்தில் கற்றுக்கொள்ள வேண்டியுள்ளது. ஆனால் மாறுபட்ட குணமே இல்லாத நெடுநாட்டின் மக்கள் கொண்ட ஒற்றுமையை பார்த்து பருந்தும் கிளியும் கூட ஒற்றுமையாக இருந்தது. மனிதனின் வாழ்வை பார்த்து இயற்கை அங்கே பாடம் கற்றது. எவ்வளவு உயர்ந்த நிலை பாருங்கள். ஒருநாள் நளன் நந்தவனத்துக்கு மலர் பறிக்க தன் தேரில் சென்றான். தேர் எழுப்பிய பொழுதியை அவனை பார்த்து கொண்டிருந்த பெண்களின் மேலும் முழுமையாக கேட்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் சென்று முழுமையான வரலாற்றை கேட்டு மகிழலாம்.